ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்ககிட்ட நிலம் இருக்குது அப்படின்னா மத்திய அரசு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்கள்லையுமே இந்த ஒரு செய்தியை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது பிஎம் கிசான் திட்டம் இருக்க பாருங்கள், மத்திய அரசுடைய பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம், அதாவது பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா விவசாயிகளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வருஷத்துக்கு 3 தவணை 2000 வீதம் 6000 ரூபாய் பார்த்தா வருஷத்துக்கு வழங்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். இது வரைக்கும் 19 தவணைக்கான அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்குக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. இப்போது பிஎம் கிசான் திட்டத்தில் சேர விவசாயிகளுக்கு சிறப்பு முகாம் பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. எல்லா மாவட்டங்களிலுமே ஏற்படுத்துகிறாங்க. அது குறித்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அதுக்கான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய அனைத்து விவசாயிகளும் எவ்வித விடுபாடின்றி பயன்பெறும் வகையில் சிறப்பு முகாம் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம், அனைத்து வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம், இந்திய அஞ்சல் கட்டண வங்கி மற்றும் பொது சேவை மையங்களில் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இத்திட்டத்தில் 20வது தவணை வரும் ஜூன் மாதத்தில் வழங்க உள்ளதால் இம்முகாமில் தகுதியுடைய விவசாயிகள் நிலம் தொடர்பான விவரங்கள், வங்கி கணக்கு, ஆதார் இணைப்பது, இகேஒய்சி போன்ற அனைத்து விதமான முழுமையற்ற விவரங்கள் சரி செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகுதியுடைய விடுபட்ட விவசாயிகள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசானுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் தகுதி இருக்கவங்க புதுசாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி உங்களுக்கு அமௌண்ட்டு வராமல் இருக்குது அப்படின்னா, எதன் காரணமாக அமௌண்ட்டு வராமல் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை இந்த முகாமில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இகேஒய்சி பண்ணுறது, பேங்க் புக் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்குன்னா அதை பண்ணிக்கலாம். அதேமாரி ஏதாச்சும் பார்த்தா தகுதி இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கும் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த முகாமில் கலந்துக்கிட்டு தேவையான இன்ஃபர்மேஷனை பெற பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இறந்தவர் பெயர், நிறைய பேர் பார்த்தா இந்த பிஎம் கிசான் ஸ்கீம் வாங்கிட்டு இறந்துட்டுருப்பாங்க. பட் இன்னமும் அவங்க பெயரை பிஎம் கிசானை நீக்காமல் அவங்களுக்கான அமௌண்ட் தொடர்ந்து வங்கி கணக்கு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருப்பது தெரிய வரும் பட்சத்தில் அவங்களுடைய வாரிசு தரப்புலேருந்து வசூல் செய்யப்படும். உங்களுக்கான அமௌண்ட்டை அவங்ககிட்ட நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இறந்த பயனாளிகளின் இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து அவர் பெற்றோரும் நிதியை நிறுத்த வேண்டும். மேலும் அவங்க வாரிசாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கொண்டு போயிட்டு இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன், உங்கள் வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்க, அவங்க பிஎம் கிசான் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வாரிசுதாரராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக பயனடையலாம் அப்படின்றதையும் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 வீதம் வருஷத்துக்கு உங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 தவணையாக பார்த்தா வழங்குறாங்க. இந்த ஸ்கீம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தா வாங்காமல் இருக்காங்க. ஸோ நிலம் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். 1/5/2025 முதல் 31/5/2025 வரைக்கும் உங்களுக்கு நடைபெறுதுங்க. நீங்கள் எங்கே போயிட்டு பதிவு பண்ணலான்னா டிஸ்ட்ரிக்ட் உடைய வேளாண்மை அலுவலகம் அல்லது வட்டார அலுவலகம் இருக்குது பாருங்கள். அதாவது எல்லா தாலுக்குலேயுமே பார்த்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போயிட்டு பதிவு பண்ணலாம். அல்லது இசேவை மையங்களில் ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேங்க் புக்கில் பேங்க் புக் தேவைப்படாது, ஆதார் கார்டே போதுமானது. ஏன்னா ஆதாருக்கு தான் அமௌண்ட் அனுப்புகிறாங்க. ஸோ உங்கள் பட்டா சிட்டாக்கான காப்பி எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டு கொண்டு போங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது. இந்த பிஎம் கிசானுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, பிஎம் கிசான் புதுசாக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இகேஒய்சி பண்ணுறது, அமௌண்ட்டு வராமல் இருக்குது, இந்த மாதிரி பிஎம் கிசான் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே தகவல்களுமே இந்த கேம்பில் நீங்கள் போய் நிவர்த்தி பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடக்குதுங்க. மறக்காமல் கலந்துக்கோங்க. 31/5/2025 கடைசியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அஃபிஷியல் வெப்சைட் pmkisan.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக நீங்களே பார்த்தா ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கலாம்.
இகேவைசி அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்களே பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணலாம். நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏன் அமௌண்ட் வராமல் இருக்குது, எதன் காரணமாக வராமல் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதேமாரி உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் இருந்து பிஎம் கிசான் வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ நீங்கள் வாலண்டரியாக வந்து பார்த்தா சரண்டர் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ பயன்படுத்திட்டு இந்த முகாமில் கலந்துக்கிட்டு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை பெற பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தா 100% உங்களுக்கு வந்து ஃபண்டிங்காக கொடுக்குறாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மறக்காமல் இந்த ஸ்கீம் மூலமாக கலந்துக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். இதில் நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க அவங்களாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, நிலம் இருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.